ஏபி என்ற பி வந்து ஏயில ஹிஞ்ச் சப்போர்ட்டாலையும் பியில ஒரு செயினாலையும் சமநிலையில் இருக்கிறது. ஏபியின் நீளம் வந்து 4L. அதில் பி என்ற ஃபோர்ஸ் வந்து படத்தில் காட்டியவாறு தாக்குகிறது. கேட்கப்பட்ட கேள்வி வந்து ரியாக்ஷன் அட் ஏ அண்ட் பி, ஏயிலையும் பியிலையும் தாக்குற ரியாக்ஷனை கேட்டிருக்கு. இந்த கணக்கை நிறைய வழியில் செய்யலாம். பி இந்த நோட்டில் சமநிலை அறையலாம், இல்லை வேறு வழியாலையும் செய்யலாம். இதில் ஆக ஈஸியான வழி எடுத்தோம்னா ஏ பற்றி கோல், அதாவது ரொட் ஏபி, இது பி பண்ணுறது இங்கே ரொட் தான், ஏபிக்கு திருப்பம் எடுத்தாச்சு. அதுக்கு முதல் ஏபி என்ற ரொட்டில் தாக்குற ஃபோர்ஸஸை காணணும். அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏபி, ஏபியின் ஃப்ரீ பாடி டயக்ரத்தை கீறி ஏ பற்றி திருப்பம் எடுப்போம். அப்போ இதில் ஏ வந்து ஹிஞ்ச்ன்றா இதில் மொமெண்ட் இராது. 3D என்றா 3 ஃபோர்ஸ் இருக்கும். நான் இது 2D அனாலிசிஸ், இதோடைய 2 ஃபோர்ஸ் இருக்கும். இன்ச்சில் 2 ஃபோர்ஸ் இருக்கும். 2 ஃபோர்ஸ் வந்து 2 செங்குத்தான ஃபோர்ஸாக குறிக்கலாம். AY AX அந்த விளையில் ஒரு திசை தான். ஓகே, பி வந்து செயினால் இணைக்கப்பட்டுள்ளது. செயினில் கட்டாயம் டென்ஷன் தான் இருக்கும். அப்போ இதில் ஒரு டென்ஷன் இருக்கும். கட்டாயம் டென்ஷன் டிரெக்ஷன் வந்து நோட்டை இழுக்கிற மாதிரி இருக்கணும். நோட்டை இழுக்கிற மாதிரி இது வந்து டென்ஷன் செயினில். அதே மாதிரி பி என்ற ஃபோர்ஸை இதில் கிரிஞ்சிங்கன்னா இந்தியாவில் 3L, இந்தியாவில் L. கேட்கப்பட்ட கேள்வி AY AXT, AY AXTயை காணணும். அதுக்கு வந்து ஏ பற்றி முதல் திருப்பம் எடுத்து விட்டீங்கன்னா, நாங்கள் இங்கே திருப்பம் எடுக்கிற ஹோல் சிஸ்டத்துக்கு இல்லை, ஏபி என்ற பீமுக்கு ரோட், அது ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் நாங்கள் இங்கே கிரியிருக்கோம். ஏ பற்றி திருப்பம் எடுக்க நாங்கள் கிளாக் வைஸை ஆன்டி கிளாக் வைஸோ கிளாக் வைஸை நாங்கள் பாசிட்டிவ் ஒன்று எடுப்போம். பாசிட்டிவ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஏ பற்றி பி இந்த திருப்பம் வந்து P × L பாசிட்டிவ். அதே மாதிரி T இந்த திருப்பம் வந்து நாங்கள் டீயை நாங்கள் கற்பனையில் எப்படி யோசிக்கலாம், 2 துண்டா T sin θ sin 30, இது வந்து T cos θ cos 30. அப்படி என்ன சொன்னால் T வந்து எங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது, மைனஸ் T sin θ sin 30 into 4L equal to 0. Sin 30 half, therefore we can eliminate L because the 0 equal to 0. Therefore T is equal for equilibrium summation of நாங்கள் வந்து மேல் நோக்கிய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் 0க்கு சமப்படுத்தும். AY மேல் நோக்கிய AX வராது, minus P plus T sin 30 equal to 0. Therefore AY is equal to plus P minus T sin θ sin 30 half. T is equal to P by 2. Therefore P minus P by 2 again divided by 2. Therefore P by 4. P minus P by 4. Therefore answer is AY is equal to 3P over 4. P by 4. அதே மாதிரி கிடையான திசைகளின் கூட்டுத்தொகை 0. நாங்கள் AX வரும்,
e வராது, minus t cos 30 equal to 0, ax is equal to plus t cos 30 root 3 by 2.